45 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாலிபன் அழைக்கப்படுவதற்கும் சேவை செய்வதற்கும் ஆண்டவருக்காக வாழ்வதற்கும் பிறந்தார். கிறிஸ்தவ ஜனங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். என்னடா கீழே வீடியோ வச்சு மேலே ஒரு வீடியோ ஓட விட்டுட்ருக்கானேன்னு பார்ப்பீங்க. இந்த வீடியோவில் நான் கிறிஸ்துவுக்களாக என்ன உங்களுக்கு போதிக்க விரும்புகிறேன் என்றால், இப்படிப்பட்டவர்கள் நிறைய கட்டட ஆலயங்களை வைத்து இப்பொழுது தமிழ்நாட்டில் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆனவன 7வது நாள் ஆனவன நிறைய பேர் விசுவாசிகள் வர வைத்து ஒரு போதகர் போதித்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் வேதத்தின்படி சரியா இல்லையா என்பதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆனால் இந்த வீடியோ முழுவதையும் நீங்கள் பாருங்கள். இதில் என் ஃப்ரெண்டோட நான் பேசின ஆடியோ கால் எல்லாமே இருக்கும். ஃபுல்லாக பார்க்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் விடுதலை அடைவீர்கள். ஏனென்றால் இவர்கள் 7வது நாள் கூடி இப்படி ஒவ்வொருத்தரை விசுவாசிகள் வைத்து ஒரு போதகர் நடத்தி கொண்டிருப்பது இது வேதத்தின்படி சரியானது கிடையாது. வேதம் இப்படிப்பட்ட சபையை போதிக்கவில்லை. அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்பொழுதும் பாருங்கள், மத்தேயு 23:8 இயேசு கிறிஸ்து இங்கே கூறுகிறார், நீங்களோ ரபி என்றழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு போதகராக இருக்கிறார், நீங்கள் எல்லாரும் சகோதரர்களாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை யாரை நோக்கி சொல்லுகிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களை நோக்கி கூறுகிறார். யாரை காண்பித்து கூறுகிறார் என்றால், அவர்கள் நியாயப்பிரமாண போதகர்கள் தங்கள் ரபி என்று கொண்டு பெருமை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அவர்களைப் போல நீங்கள் என்னை விசுவாசிக்கிற நீங்கள் இருக்கக்கூடாது என்பதை இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து அப்படி போதிக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிகளாகவே இருந்து சாக வேண்டும் என்பதே கடவுளுடைய சித்தம் கிடையாது. அவர்கள் விசுவாசிகளாக இருந்து அடுத்த கட்டமாக அவர்கள் போதகர்களாக மாற வேண்டும், அவர்கள் தீர்க்கதரிசிகளாக மாற வேண்டும், அவர்கள் அப்போஸ்தலர்களாக மாற வேண்டும். நீங்கள் எல்லாருமே போதகர்களாக இருக்கும்போது யாரும் பெருமை பாராட்ட முடியாது. அதனால் நீங்கள் யாருமே போதகர்னு சொல்ல வேண்டாம். உங்கள் எல்லா விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாருமே போதகர்கள். உங்களுக்கு போதகராக இருப்பவர் கிறிஸ்து மட்டுமே என்பதை இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து தெளிவாய் விவரிக்கின்றார். ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் ஒருத்தர் போதகராகவும் நிறைய பேரை விசுவாசிகளாகவும் வைத்து கொண்டு நடத்துவது பழைய ஏற்பாடு ஆராதனையை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய போதனைக்கு முற்றிலும் நேர் எதிரானது. ஏனென்றால் எல்லா விசுவாசிகளையும் போதகர்களாக ஆக்க வேண்டும் என்பதுதான் கிறிஸ்துவனுடைய சித்தம். அதனால தான் இந்த வசனம் கூறுகிறது, நீங்கள் ரபி என்று அழைக்கப்படாதிருங்கள் என்று. ஏனென்றால் ஒரு விசுவாசி தானே போதகர்களாக ஆக முடியும். ஒரு விசுவாசி இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்காதவன் எப்படி போதகராக முடியும்? அதனால் இந்த முழு வீடியோவும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு இது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். நீங்கள் மனித அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்துவின் அடிமைக்கு நேராக திரும்புங்கள். சங்கை சார்ல்ஸ் ஏரன் அவர்கள் கோடம்பாக்கத்தில் உள்ள தேவாலயத்தை நடத்த வேண்டிய ஒரு கடமை இருந்தது. பாஸ்டர் சார்ல்ஸ் ஆரோன் மைக்க பிடிச்சார். நான் தான் இந்த சபைக்கு பாஸ்டர். Said, I am the pastor of this. நீங்கள்லாம் பேசாம உட்காரணும். All of you shut up and sit down. யாராவது எழும்புனீங்கன்னா If anyone stand up, சரி வராது. it will not be அன்னைக்கு good. மைக்க பிடிச்சவர் தான் இன்னைக்கு வரைக்கும் மைக்க பிடிச்சிருக்கார். பிந்திய ஆண்டுகளில் என்ன நடந்தது? இப்படி இன்னும் பல இந்த இடத்துல சுவிசேஷம் சொல்றது மாதிரி வேற எங்கேயும் சொல்லல. இல்லை, அழுத்தமா சொல்லுவேன் நான். இங்கே நீ கேட்கிற சுவிசேஷம் வேற எங்கேயும் கேட்க முடியாதுங்கிறதையும் நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு சரித்திரம், வேதபூர்வமான இயேசு கிறிஸ்துவிலிருந்து சரித்திரம் இருக்கு. உங்களுக்கு சும்மா சாதாரணமான விஷயங்கள்லாம் கிடையாது. நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோ, ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் அப்படின்னு சொன்னால் ஒரு மிக நீண்ட சரித்திரத்தை கொண்டவர்கள். நாம் மிக நீண்ட சரித்திரத்தை கொண்டவர்கள். நம்மளுடைய அப்போஸ்தலர்களுடைய விசுவாசத்தை கொண்டவர்கள். நம்முடைய முற்பிதாக்களினுடைய கிரீட்ஸ் கன்ஃபெஷனை கொண்டவர்கள். நாம் நல்லா தெரிஞ்சுக்கோ, ரட்சிப்பு குறிப்பிட்டவர்களுக்காக மாத்திரம்தான். ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடையாது. ரட்சிப்பு தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு மாத்திரமே. இந்த போதகர் தான் எல்லா ஜனங்களுக்கும் ரட்சிப்பு கொடுத்த மாதிரி ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடையாதான். ரட்சிப்பை இந்த போதகர் கொடுக்கல. அதில் இந்த போதகருக்கு யார் முதல்ல உரிமை கொடுத்தது? ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடையாதுன்னு. இதுதான் அந்த போதகர்கள் அளவுக்கு மிஞ்சி கிறிஸ்துவுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வேதவசனம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் மரித்திருக்கிறார். எல்லா ஜனமும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய ஆதி திட்டம், அவருடைய சித்தமுமாக இருக்கிறது. அதைத்தான் புதிய ஏற்பாடு தெளிவாக நமக்கு போதிக்கிறது. அதில் வாங்க விசுவாசிகளை வீடியோக்குள் போகலாம். இவர்களிடமிருந்து தப்பித்துக் கொள்ளுங்கள். ஜெபத்தோடு இருந்து வேதத்தை படிக்கும்போது பரிசுத்த ஆவியானவரே அவனுக்கு கற்றுக் கொடுப்பார்.
ம். அவர் கற்றுக் கொடுக்கறதுக்கு அளவுக்கு மிதமிஞ்சி எதுவும் எவனுமே கற்றுக் கொடுக்க முடியாது. எந்த யூடியூப்பும் சரி யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. இதை முதல்ல விசுவாசிகள் வந்து புரிஞ்சு கொள்ளணும். ம். ஆனா அதை விசுவாசிகள் யாரும் பண்றதே கிடையாது. ம். அப்படியே அவர் பாதத்துல உட்காந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரேயர்லையும் உட்காந்து ஜெபித்து வேதத்தை எடுத்து வாசிக்கும் போது அவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவினவர் உன்னை போதித்து வழி நடத்துவாருன்னு வசனம் சொல்லுது. ம். ஏன்னா ஒருவேளை வேதத்துல ஏதாவது டிரான்ஸ்லேஷன் மிஸ்டேக் மிஸ்டேக்ஸ் ஏதாவது எடுத்திருந்தா கூட அதையும் கூட கடவுள் நமக்கு கற்றுக் கொடுப்பாரு. ஏன்னா பரிசுத்தாவினர் உள்ள இருக்காருல ஹார்ட் காப்பியா நமக்குள்ள. இப்போ சாஃப்ட் காப்பிலாம் என்னது? பரலோகத்துல போகும்போது இந்த புத்தகத்தையோ இதையும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது. அவர்கிட்ட கற்றுக்கொண்டதோட தான் நம்ம போகணும். ஆமா ஆமா, அதுதான் முக்கியம். அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப் தான். அவர்கிட்ட என்ன கற்றுக்கொண்டிருக்கோம் அதுதான் நம்ம உள்ள போவோம். ம். இது புக்கு எல்லாம் அது பாட்டுக்கு இங்கே தான் கிடக்கும், பூமியில தான் கிடக்கும். ஆமா ஆமா ஆமா, அதுதான் அவங்களுக்கு நான் பரிசுத்தாவினரே கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்றாரு. இவங்க பரிசுத்தாவினர் வேண்டாம், எனக்கு ஊழியக்காரன் தான் வேணும், எனக்கு போதகம் தான் வேணும், எனக்கு சர்ச்சு தான் வேணும், எனக்கு கட்டட ஆலயம் தான் வேணும்னு அங்கங்கன்னு ஓடுறாங்க. கிட்ட பரிசுத்தாவினர் அவங்ககிட்ட எப்படி செயல்படுவாரு? நீ அவன் பின்னாடி போறியா? அப்புறம் நான் செயல்பட மாட்டேன். அப்படின்னா பைபிள் தெளிவா என்ன போதிக்குது என்றா, போதகம் உன்னை வழி நடத்துவான்னு பைபிள் போதிக்கல. நான் உனக்கு பொறுத்து உன்னை வழி நடத்தும், அந்த அபிஷேகமே உங்களை பொறுத்து வழி நடத்தும்னு இருக்கு. அந்த பரிசுத்தாவினவரே உங்களை பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு இருக்கு. பைபிள் அடுத்தது ஒரு பாட்டு இருக்கு, போதகர்களை ஏற்படுத்தினாருன்னு இருக்கு. போதகர்களை விசாரிப்புக்காரர்களாக ஏற்படுத்தினார்கள் இருக்கு. போதக ஊழியம் யாருக்கு அப்படின்னா புறம்பா இருக்கிறவனுக்கு தான் போதக ஊழியமா. போதகரை விசாரிக்கிறவனா இருக்கணும் அப்படின்னு தீமோத்தேயுல வந்து பவுல் எழுதுறாரு. போதகர் என்ன பண்ணணும்னா அந்த விசுவாசிகள் அத்தனை பேரையும் போதகரா மாத்தி விடணும். அதை தான் அந்த போதகர் வந்து செய்யணும். ஆனா இப்ப உள்ள போதகர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இந்த விசுவாசிகள் அவட்ட வர்ற விசுவாசிகளை சாகிற வரைக்கும் அவனை விசுவாசியை வச்சு அடிமையா வச்சுட்டு கொண்டு போயிடுறாங்க. அதான் கடவுள் வெறுக்கிறாரு. அதனாலதான் வேத வசனம் சொல்லுது, உனக்கும் அவருக்கும் மத்தியஸ்தர் ஒருவர், நமக்கு ஒரே பிரதான ஆசாரியர் உண்டு. யாரு? அது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து தான் சொல்லணும். ஆனா அதுக்காண்டி போதகர்கள் உண்டு. இப்போ நம்ம 2 பேரும் நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்மளையும் போதகரை ஆக்கிட்டாரு. போதகர் யாருக்கு தேவைன்னா விசுவாசிக்கு தேவை. எதுக்கு விசுவாசிக்கு தேவைன்னா, அந்த போதகரை அந்த விசுவாசியை போதகரா மாத்தி விடணும். ஒரு அப்போஸ்தலனை மாத்தி விடணும், ஒரு தீர்க்கதரிசியை மாத்தி விடணும், ஒவ்வொன்றையும் மாத்தி விடணும். அதுதான் அவனுடைய வேலை. அவங்க அந்த போதகர்கள் வந்து இப்ப யாருமே அப்படி பண்ண முடியாங்க. எதுக்கு பண்ண முடியாங்கன்னா, இவனை வந்துட்டு அடிமையா வச்சு துட்டை பிடுங்குறதுக்கும் காசை பிடுங்குறதுக்கும் வச்சுக்கிட்டு டெய்லி வாரம் 7வது நாள் ஆனால் சர்ச்சை வச்சு நடத்திக்கிட்டு பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இந்த பிரியாணி கடையில் போய் கூட்டமாக இருந்துச்சுன்னா அப்படி எல்லாம் நாங்கள் சுறுசுறுப்பாக வேலை பார்ப்போம் தருமா, அப்படி கொடுத்து ரூபாய் வாங்கி போடுவாங்களா. அதே மாதிரி தான் இப்போ 7வது நாள் எல்லா சர்ச்சிலையும் நடந்துட்டு இருக்கு. இந்த மக்கள் ஏதோ அப்பாவியாக போகிறாங்க, அங்கே வச்சு ஏதோ பிரசங்கம் பண்ணி காணிக்க வச்சுட்டு அப்படியே பெரிய பிஸ்னஸ். அங்கே பிரியாணி பிஸ்னஸ் எப்படி போதோ அதே மாதிரி தான் இந்த பிஸ்னஸும் போயிட்டு இருக்கு. ஆனால் இது வந்து வேதத்தின்படி சரியானா கிடையாது. ஏன்னா அந்த விசுவாசியை ஒவ்வொருத்தரும் அனுப்பி விட்டுறணும். போதகர்கள் வந்து அந்த விசுவாசியை விசாரிச்சு அவனுக்கு சத்தியத்தை முதல்ல எடுத்து சொல்லிட்டு அவனை கிறிஸ்துவுக்கு நேரம் அனுப்பி விட்டுறணும். அதுக்கு தான் போதகர் தேவை. மற்றபடி உனக்கும் போதகருக்கும் ஒரு உறவும் ஒண்ணுமே கிடையாது. இவன் தான் எனக்கு, இந்த போதகர் தான் எனக்கு ஆவிக்குரிய தகப்பன், இந்த போதகம் தான் எனக்கு கடைசி வரைக்கும் போதகரா இருப்பான். ஆனா அந்த போதகம் அவனை வஞ்சித்துட்டு இருக்கான். அந்த போதகம் தான் வந்து அந்தி கிறிஸ்து. பைபிளை தான் தெளிவே போதிக்குது. இதுதான் சத்தியம். அப்புறம் போதகம் எதுக்கு தேவைன்னா, ஒரு விசுவாசியை போதகனாக மாத்தணும், ஒரு விசுவாசியை கிறிஸ்துவுக்கு நேரா திருப்பி விடணும். அதுக்கு தான் போதகன் தேவை. ஆனா அந்த வேலையை இப்ப இருக்கிற ஒரு போதகனும் பண்ணல. அத்தனை போதகனும் தனக்கு நேரம் எடுத்து வச்சுக்கிட்டு, தனக்கு நேரம் அவனை வச்சு துட்டு தம்பாதி வச்சுக்கிட்டு, அவனை வச்சு சம்பாதிச்சுக்கிட்டு, அவனை வச்சு அந்த இடத்த வாங்குறது, அவனை வச்சு இந்த இடத்த வாங்குறது, அப்படி கடவுள் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கானா. இப்போ நிறைய சபைகளில் போதகர்கள் வந்து அவனுடைய பையனை தான் போதனாக இருக்கிறாங்க, அவனுடைய பேரனை போதனை ஆக்குறாங்க, அவங்களுடைய சந்ததியை போதகர்கள் ஆக்கிட்டு இருக்காங்க. இவர்கள் எல்லாரும் யார் என்றால், இவர்களுக்கும் கடவுளுக்கும் வந்து ஒரு சம்பந்தமும் கிடையாது. ஏனென்றால் வேதம் திட்டமும் தெளிவாக கூறுகிறது, ஒவ்வொரு விசுவாசிகளையும் போதகர்களாக ஆக்க வேண்டும். அந்த விசுவாசிக்கு அந்த போதகம் தான் அந்தி கிறிஸ்து. அதை அந்த விசுவாசிகள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொண்டு தயவு கூர்ந்து போதகனாயிட்டிருந்து அடிமையிலிருந்து விடுதலை ஆகி தயவு கூர்ந்து கிறிஸ்துவுக்கு அடிமையாகுங்க. உபதேச கட்டுகள்னு சொல்றாங்க. ஆமா, ஒரு உபதேச பிடிச்சிக்கிட்டு அதுக்குள்ளேயே போய் கிடக்கிறது. ஆமா. சபையை கூடி வர்றதை விட்டு விடாதுங்கன்னா என்னது, நானும் நீயும் ஃபோனில் பேசுகிறதும் சபை தான். நம்ம ஒரு 4-5 பேர் சேர்ந்துருந்து இப்படி பண்ணிக்கிட்டு சபையாக பேசி நம்ம ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்குது, அதான் சபை. அது ஒரிஜினல் உண்மையான மனுஷர்களோட இருக்கணும். பொய்யானவன் பொய் போதகன்ட்டு போய் சிக்கிடக்கூடாது. அது அவனை டீப்பரே கீழே கொண்டு போயிடும். அதையும் அறிஞ்சுக்கணும். நம்ம சபைங்கிறது என்னன்னா, 4 பேர் சேர்ந்து ஒரு கூடுறது தான் ஒரு சபை. தவிர கட்டட ஆலயமோ கட்டட இதுகளோ அது சபையே கிடையாது.
ம், ம், ஒரு மூப்பராக இருந்து ஒருத்தர் நிறைய பேர் வழி நடத்துறது. இப்போ நம்ம 4 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஒருத்தனுக்காண்டி போய் ஜெபம் பண்ண போகிறது. ம், ஒருத்தன் வியாதியாக இருக்கான்னு அவனுக்கு பண்ணி ஜெபம் பண்ணி அவனை சத்தியத்துக்கு நேரம் நடத்தி அவனுக்கு சத்தியத்தை சொல்லி அவனை அனுப்பி விட்டுறணும். ம், ம், இந்த ப்ராசஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஒரு சபை. அதுக்கப்புறம் அவன் நிறைய பேரை ஒரு 4 பேரை கூட்டுவான். அவன் அவனுக்குள்ளே வந்து அவன் நிறைய பேரை அனுப்பி விட்டுருவான். இப்படியே தான் பரவணும். இதுதான் வந்து வேதத்தின்படி உள்ள சபை. ம், ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டாங்க. ம், கடவுள் ஃபீல்டில் இறங்கி வேலை செய்ய சொல்கிறார். இவன் அவ்வளோ பேரும் ஒரு கட்டட ஆலயத்துக்குள்ள போய் ஞாயிற்றுக்கிழமை தோறும் போய் உட்காந்துட்டான். ம், உட்காந்துட்டு மன திருப்தி ஆகிட்டு அடி போயிட்டான். இது வந்து கடவுளுக்கு விரோதமானது. அதனால தான் பாதி பேர் வந்து மனம் திரும்பலை. இன்னும் பாதி பேர் கீழே இருக்கிறவங்க அப்படி கீழே இருந்து கொலையும், அங்கே பார்த்தோன்னா வெட்டு கொலை, பார்த்தோன்னா விபச்சாரம், எங்கே பார்த்தாலும் இதில் பெருகி இருக்க காரணம் சபை வந்து தூங்கிட்டு ம், ஞாயிற்றுக்கிழமை போய் கட்டட ஆலயத்தில் போய் உட்காந்துட்டு அது உட்கார்ந்ததுனால தான் இந்த இப்போ இங்கே ஒரு எழுப்புதல் ஒன்றுமே உண்டால ஒவ்வொருத்தாங்க வெட்டிட்டு சாகரம் வெட்டிட்டு செத்துட்டு இருக்கான். ம், ஆமாம், அடுத்த மனுஷனை வெட்டி கொல்றோமேங்கிற அந்த மிருகத்தனம் தானே இருக்குது. அதை எப்படி அவனுக்கு மனசு வருது? அதையே செய்கிறான், விபச்சாரத்தை செய்கிறான், எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? இங்கே ஒரு கூட்டம் 7வது நாள் போய் உட்காந்து திருப்தி ஆகிட்டு போய்கிட்டு இருக்கா. அதனால தான் அவன் அப்படி உட்காந்துட்டான், அவன் இருந்துட்டான். அதனால தான் உலகம் சீர்கிட்டு போய்கிட்டு இருக்கு. விசுவாசிகள் முதலாவது புரிந்து கொண்டு இந்த கட்டட ஆலயத்தில் ஆகி அந்த அங்கி போட்டவன்ட்டு இருந்தோம், இந்த இவன்ட்டு இருந்தும் விடுதலையாகி இவங்க முதல்ல வெளியே வரணும் கிறிஸ்துவுக்கு நேராக. வந்து இவங்க முதல்ல வந்து இவங்களுக்கு சத்தியம் தெரியாதது கிடையாது, அவங்களுக்கு எல்லாமே சத்தியம் தெரியும். வந்து கடவுள்கிட்ட உட்காந்து ஜெபத்தோட வேத வாசிப்புல இருந்து இவங்க போதகராகி இவங்க நிறைய சபைகளை உண்டு பண்ணி அவங்கள அனுப்பி விட்டுறணும். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸ்க்குள்ள உலகம் வரணும். வந்தனா தான் எழுப்புதல் உண்டாகும். கிறிஸ்துவ நிறைய பேர் அறிந்து கொள்ள முடியும். ஒருத்தனை கீழ் ஜாதின்னு வச்சிருக்கான், ஒருத்தனை மேல் ஜாதின்னு வச்சிருக்கான், ஒருத்தனை நடு ஜாதின்னு வச்சிருக்கான். ஒருத்தனை போட்டு ஒருத்தனை டிப்ரெஸ் பண்றது, இன்னொருத்தனை போட்டு இன்னொருத்தனை அப்ரெஸ் பண்றது. இதனால இவனுக்கு அவனுக்கு சண்டை, அவனுக்கும் இவனுக்கும் சண்டை. இதுல ஒருத்தன் வெட்டிட்டு சாகுறான். இது காரணம் யாரு? இது காரணம் கட்டட ஆலயத்துல எல்லாம் தூங்கிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கான், அவன் தான் காரணம். கேட்டானா அவனே சொல்லிட்டானா நாங்க மட்டும் பரலோகத்துக்கு போயிடும் அப்படின்னு இப்போ நிறைய போதகர்கள் வந்து பேசிட்டு இருக்கானோ நிறைய சபைகள்ல. நாங்க ரசிக்கப்பட்டோம், நாங்க மட்டும் போயிடும், கடவுள் யார் யாரெல்லாம் ரசிக்கலையோ அவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களாம். எப்படி எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டு இருக்காங்கன்னு பாத்துக்க. கடவுள் ஒவ்வொருத்தரையும் சும்மா விட மாட்டாரு. அதனாலதான் பவுலே சொல்றாரு, நான் நீதிமான் தான், அதனாலும் நான் நீதிமான் ஆகிறதில்லை, என்ன நியாயம் விசாரிக்கிறவர் கர்த்தரை அப்படிங்காரு. தீர்ப்பு சொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்காரு. யாதரை கொடுத்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் அப்படிங்காரு பவுல். எவனையும் நம்ம தீர்ப்பு சொல்ல முடியாது. இவங்க வந்து அவங்களுக்கு தங்களுக்கு தீர்ப்பு சொல்லிக்கிட்டாங்க. நாங்க மட்டும் பரலோகத்துக்கு போயிடும், அவங்கெல்லாம் வந்து கடவுள் அவங்கள வந்து டேமினேஷன், அவங்க வந்து ஹெல்லுக்காண்டி நியமிக்கப்பட்டிருக்காரு, நம்மளை மட்டும் தான் ஹெவனுக்காக நியமிக்கப்பட்டிருக்காருன்னு ஒரு கள்ள போதகத்தை சபைக்குள்ள வச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனெல்லாம் கடவுள் வந்து சும்மா விட மாட்டாரு. அல்ல, அப்படி தீர்ப்பு சொல்றவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான்னு எழுதப்பட்டிருக்கு. அதான் சொல்றான், அவன் எதிர்த்து நின்றுட்டு இருக்கான். ஏன்னா அவன் கர்த்தரை பகைக்கிறான், தேவனை எதிர்த்து நின்று அவரை பகைக்கிறான். அவனுக்கு உள்ள விசுவாசம் வந்து பிசாசுக்கு என்ன விசுவாசம் இருக்கோ அதே விசுவாசமா. தன்னைத்தான் தாழ்த்துக்கிறவன் தான் உயர்த்தப்படுவான். இவன் தன்னைத்தானே உயர்த்திக்கிட்டுல இருக்கான், நான் மட்டும் தான் ஹெவனுக்கு போவேன் அப்படின்னா அது ஒரு பெருமை தானே அங்க இருக்கு. அந்த பெருமை உள்ளவன உள்ள விடுவார முதல்ல கொளுத்திடுவாரு. அதுக்குள்ள ஒவ்வொருத்தனும் கேட்கறான், மனம் திரும்பிவிடு. பெருமை உள்ளவனு தான் எதிர்த்து நிற்காரு. நான் மட்டும் ஹெவனுக்குள்ள போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறது அது ஒரு பெருமை தானே. எல்லாரையும் கூட்டிட்டு போனோம், எல்லாரும் வருவணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து எல்லாருக்காக தானே மறிச்சிருக்காரு. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி அவரு. எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணுங்கிறதுல அவர் பயங்கர கரிசனையோட இருக்காரு. இவங்க வந்து இல்ல கடவுள் ஒரு சேட்டன் கூட்டத்தை மட்டும் தான் கூட்டிட்டு போறதுக்கு கரிசனையா இருக்காருன்னா கடவுள் ஒன்று சும்மா விடுவாரா? அவ்வளவு வேத வசனத்துக்கு அகேன்ஸ்டா பேசிக்கிட்டு இருக்க நீ தான் அந்தி கிறிஸ்து. இப்படி போதிக்கிற ஒவ்வொருத்தன் தான் அந்தி கிறிஸ்து. அதான் நிறைய அந்தி கிறிஸ்துகள் இருக்காங்க, இதுவும் ஒரு அந்தி கிறிஸ்து. இது எல்லாமே அந்தி கிறிஸ்துவனுடைய ஆவிகள். அதை முதல்ல விசுவாசிகள் புரிஞ்சு கொண்டு முதல்ல சபைகள் இந்த கட்டட ஆலயத்துல இருந்து ஒவ்வொருத்தரும் வந்து விடுதலை ஆகணும். ஏன்னா இப்ப நானே யூடியூப் சேனல்ல வந்து வீடியோ போடும்போது இப்போ சாட்டன் ஒரு சர்ச்சை நான் தாக்கி பேசுறேன் வச்சுக்கேன், ஒரு ரிஃபார்ம்டு பேப்டிஸ்ட் சர்ச், இல்லை ஒரு பெந்தைகோஸ்தே சர்ச், எல்லா சர்ச்சுமே எல்லாரும் ஏமாத்திட்டு தான் இருக்கான். ஆர்சி சர்ச்சு, சிஎஸ்ஐ சர்ச்சு. சாட்டன் சர்ச்சை நான் தாக்கி பேசும்போது கீழே எனக்கு கமெண்ட்ல வந்து நீ என்ன எங்க சர்ச்சை பத்தி பேசுற, ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சை பத்தி பேசுற, இதை பத்தி பேசுற, அதை பத்தி வந்து கீழே கமெண்ட் நிறைய பேர் என்ன பேசுறாங்க, திட்டுறாங்க, வையிறாங்க. அப்படின்னா இப்போ இதுலயே அவங்க சிந்தித்து கொள்ளுங்க, அவன் வந்து எப்படி அடிமையா இருக்கான்னு பாத்துக்க. கடவுளை வந்து உன்னை வந்து சபைக்கு அடிமையாக தான் அவன் கொண்டு வந்தாரா?
நீ ஒரு ரிஃபார்ம் பேப்டிஸ்ட் சர்ச்சுக்கு அடிமையாயிரு, நீ இல்லை ஒரு பெந்தை கோஸ்தைக்கு அடிமையாயிரு, நீ ஒரு சிஎஸ்ஐக்கு அடிமையாயிருன்னா கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தாரா? கேட்குறேன், ஒவ்வொருத்தரும் சிந்திங்க. ஒன்று கடவுள் எதுக்குப்பா அழைச்சாரு? சபையை குறித்து நாங்கள் எதிர்த்து தப்ப சொல்லும்போது நீங்கள் எங்களை திட்டுறீங்க. அப்போ நான் அதுலேருந்து தெரிந்து நீங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்க. ஏன்னா அந்த சபைக்கு நீங்கள் அடிமையாக இருக்குன்னு அந்த சபையை உங்களை வஞ்சித்து அடிமைத்தனப்படுத்தி வைத்திருக்கு. அப்படின்னா இதுலேருந்து தெளிவாக புரிகிறது, அவங்க வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் தயவு கூர்ந்து அந்த வஞ்சனையிலேருந்து வெளியேறி கிறிஸ்துவுக்காக அடிமைக்காக வாங்க. கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தன் அடிமையாக இருக்கும்போது அவன் யாரை பற்றி பேசினாலும் எந்த சபையை பற்றி பேசினாலும் சபைக்காண்டி வைராக்கியம் பாராட்ட மாட்டான். கிறிஸ்துவுக்காண்டி மாத்திரம் தான் வைராக்கியம் பாராட்டுவான். அவருடைய நீதிக்காகவும் அவருடைய ஹோலினஸ்க்காகவும் அவருடைய இதுக்காக மட்டும்தான் அவன் வைராக்கியம் பாராட்டுவான். அப்படி ஒருத்தன் வைராக்கியம் பாராட்டினா அவன் தான் உண்மையான கிறிஸ்துவுக்குள்ளவன். நீ சபைக்காண்டி நீ வைராக்கியம் பாராட்டிக்கன்னா நீ விழுந்து போயிட்ட. நம்மளை அனலைஸ் பண்ணிக்கிடுங்க, நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா பிசாசனம் எவன் யார் எப்படி எப்படி வஞ்சனைக்குள்ள வச்சிருக்கான்னு தெரியாது. நீங்களும் உங்களை அனலைஸ் பண்ணி கடவுள்கிட்ட அந்த அறிக்கையிட்டு அந்த வஞ்சகத்துலேருந்து நீங்கள் வெளியே வரணும். ஏன்னா எல்லாருமே வஞ்சிக்கப்படுவாங்க. பட்டு அதுலேருந்து வெளியே வர்றது தான். அதான் இடறக்குரிய கல் இடறு தான் கிறிஸ்துவக்கிட்ட வருவாங்க. அதே மாதிரி தான் நம்மளே அனலைஸ் பண்ணி அந்த வஞ்சகத்துலேருந்து ஒவ்வொருத்தரும் வெளியே வரணும். அதுதான் முக்கியமானது. அதுக்காக தான் நம்ம அதான் வேதம் போதித்து கொண்டிருக்கு. நீ கிறிஸ்துவுக்கு மாத்திரம் தான் நம்ம அடிமை. அது பிசாசனுடைய வேலை என்ன? அப்படியே உண்மையை மாதிரியே எடுத்து பொய்யா வச்சிருவோம். இப்போ அதனால தான் கிறிஸ்தவத்தில் இவ்வளோ பெரிய குளறுபாடுகள். ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தன் அதை சொல்கிறான் எதை சொல்கிறான். விசுவாசிகளுக்கு அதை எதை இது பண்ணுறேன்னே தெரில, யாரை பின்பற்றுறேன்னே தெரில. இந்த ஊழியக்காரரை பின்பற்றவா அந்த ஊழியக்காரரை பின்பற்றனா ஆனால் வேத வசனம் சொல்லுன்னா எவனையுமே பின்பற்றாத, கிறிஸ்துவ பின்பற்று. அதான் பைபிள் சொல்லுது. அதை விட்டுட்டு ஒவ்வொரு ஊழியக்காரனுக்காண்டியும் ஒவ்வொருத்தன் வைராக்கியம் பாராட்டிட்டு இருக்கான். அந்த ஊழியக்காரர் மெசேஜை எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த ஊழியக்காரர் மெசேஜ் எடுத்து ஃபார்வர்ட் பண்ணுறது. அப்படி ஏன் அது நம்ம ஏன் அவனுக்கு போய் நீங்கள் அடிமையாயிருங்க? உனக்குன்னு ஒரு கடவுள் ஒரு இதை கொடுத்துருக்காரு. உனக்கு தனியாக மூக்கு தானே கொடுத்துருக்காரு. உன் மூக்கு வித்தியாசமாக தானே இருக்குது. அவனை ஒன்றை ஒரு மாதிரி தானே செயல்படுத்துவார். நீ போய் செயல்படு. நீ ஏன் அவனை ஒருத்தனை பார்த்துட்டு இருக்க? உன்னையே செயல்பட தான் வச்சிருக்காரு.